பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எங்க தளபதியை பாக்குறதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எங்க பெண்கள்லாம் சந்தோஷமா கும்பம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. நாங்க அந்த சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஏன்னா கடவுளை வரவேற்கிறது நாங்க கும்பத்தை வச்சுதான் வரவேற்போம். அது மாதிரி எங்களுக்கு தளபதி கடவுள், அதனால அவரை கடவுளை நாங்க அதனால எங்க தளபதியை வந்து நாங்க கடவுளா நினைக்கிறதுனால நாங்க கும்பத்தை வச்சு வரவேற்கிறோம். நாங்க 5 மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டோம். நாங்க 5:30க்கெல்லாம் இங்க வந்துட்டோம். இல்ல எங்களுக்கு கடவுளை நாங்க பார்க்க வந்திருக்கோம். அப்படிங்கும்போது எங்களுக்கு எப்படி இதுல சிரமம் இருக்கு? அதெல்லாம் டைமிங்கே கிடையாது எங்களுக்கு. நாங்க நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். நாங்க நைட்டே எல்லாருக்கும் கால் பண்ணி எல்லாருக்கும் சொல்லி எங்க வீட்லயே எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க வர்றதுக்காக. எங்க கணவர்களும் எங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே எங்க அண்ணனை பார்க்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. அதனால நாங்க அனுப்பிச்சிருக்காங்க. நாங்க வந்துட்டோம். நாங்க ஹாப்பியா வந்திருக்கோம். தளபதியோட லோகோனா, தளபதியோட போட்டோஸ் அவரு எங்க உயிரோட கலந்தவர்னா, எங்களுக்கு பெண்களுக்காண்டி பாதுகாப்பு கொடுக்கறாரு. சோ அவரை நாங்க போடுறதுல வந்து நாங்க என்ன பெருமை அடையறதானே செய்யறோம். அதனாலதான். ஆனா திருச்சி வரப்போறாரு. திருச்சி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா திருச்சி அப்படியே மிரண்டு போயிட்டு இருக்கும். திருவிழா விட பெருசா நடக்கும்ல, ஏன்னா எங்க கடவுளே டைரக்டா வராப்ல. அப்படின்ற போது நாங்க ரொம்ப ஹாப்பியா இருப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க திருச்சியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே நிக்கும். யாரோட கோட்டையும் கிடையாது, யாரோட கோட்டையும் கிடையாது. எங்க தளபதியோட கோட்டை மட்டும்தான் இது திருச்சியோட கோட்டை. ஓகேங்களா? ஆனா பேசுறவங்க 1000 பேசுவாங்கன்னா லாஸ்ட் ஸ்டார்டிங் எல்லாமே தம்பி தம்பினாரு. அதுக்கப்புறமேட்டு அகைன்ஸ்டா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் நாங்க அவரெல்லாம் பொருட்டாவே எடுத்துக்கல. எங்களோட அண்ணன் எங்களோட பாதுகாப்புக்காண்டி வராரு. அப்படின்ற போது நாங்க கடவுளை விட மேலா நாங்க வந்து பார்த்து கூப்பிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படின்ற போது எங்களுக்கு அதுவே பெரிய கிரேட்டடா தான் இருக்கும். கேக்கல சொல்றவங்க சொல்லிட்டு தானே இருப்பாங்க. சொல்றவர் அணில் குஞ்சா இல்ல எங்கால என்ன பண்ணுவாருன்னு தெரியல. எங்க தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பெண்களுக்குரிய பாதுகாப்பு என்ன பண்ணிட்டு இருக்கான்றதை நாங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். இப்ப இவ்வளவு 1000 கூட்டம் கிட்ட வந்துட்டு இருக்கோம், கோடிக்கணக்கான கூட்டம். அதுல கேர்ள்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு கூட ஏதாச்சும் ஒரு மிஸ்யூஸ் வந்திருக்கா அப்படின்றது ஒரு டீம்ல யாராச்சும் சொல்லிருக்காங்களா? இப்ப அதே டிஎம்கே நடக்கிறாங்க, ஏடிஎம்கே நடத்துறாங்க. அதுல எவ்வளவு கேர்ள்ஸ் வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ எங்களோட டீம் நடத்தும் போது ஏதாச்சும் ஒரு கேர்ள்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இந்த வரை அந்த நியூஸ் ஒருத்தவங்க கூட கொடுத்தது கிடையாது. ஏன்னா எங்க தளபதி அப்படி எங்க எல்லாத்தையும் அவர் கட்டமைப்புல வச்சிட்டு இருக்காரு. மத்த கட்சி யாரும் அப்படி நடத்தல. எங்க தளபதி அவ்வளவு கண்ட்ரோல்ல அவ்வளவு எல்லாத்தையும் கூட பிறந்த சகோதரியாவோ அண்ணனாவோ தங்கச்சியாவோ அம்மா அப்பாவோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப பிளஸடா தான் இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.